செயல்பாடு ரொம்ப நல்லா தான் இருக்கு. சிறந்த எம்பின்னா பொன்ராதாகிருஷ்ணன் தான் சொல்லணும். சரி, இப்போ கடந்த 10 ஆண்டுகள் வந்து சென்ட்ரல் வந்து மோடி அரசாங்கம் எப்படி பரவாயில்ல, நல்லா ஊழல் இல்லையா? இல்லைன்னா பார்லிமெண்ட்ல ஒரே ஊழல் தானே. ஆமாம், வெற்றி வாய்ப்பு பிஜேபி. என்ன காரணம்? கன்னியாகுமரி மாவட்டம் வளர்ச்சி மாவட்டம் கொண்டு வந்து வருது. கடந்த 10 ஆண்டுகள் வந்து சென்ட்ரல் வந்து மோடி அரசாங்கம் எப்படி பரவாயில்ல, நல்லா ஊழல் இல்லையா? இல்லைன்னா பார்லிமெண்ட்ல ஒரே ஊழல் தானே. ஆமாம், சரி. இப்போ 3 வருடங்கள் திமுக ஆட்சி இருப்பாங்க. பரவாயில்ல. இப்போ தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை 3 வருஷம் வந்து பதவியில் இருக்காங்க. அவங்களோட செயல்பாடு எப்படின்னு இருக்கு? நல்லா இருக்கு. அதனால பிஜேபி வளர்ந்தது, இல்லை பிஜேபி வளர்ந்தது. சரி, தமிழ்நாட்டிலேருந்து கனிம வளங்கள் அதிகமாக இது சுரண்டப்படுற மாவட்டங்களில் வந்து கன்னியாகுமரி. இதுக்கு என்ன காரணம், எப்படி நீ சரி பண்ணுறது? இன்னும் கேரளாவுக்கு கடத்தாமல் இருக்கணும். இங்கே அவன் மலை கொள்ளை அடிக்க மாட்டான், நம்ம மலை கொள்ளை அடிக்கணும். அவன் ஆற்று மணல் எடுக்க மாட்டான், நம்ம ஆற்று மணல் எடுக்கலாம். இதை யார் வந்து தடுக்க தவறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? மணலை கொண்டு மட்டும் வேற எதுவும். சரி, கடந்த 10 ஆண்டுகள் வந்து இந்தியாவில் வந்து மோடி அவங்களுடைய 10 ஆண்டுகளை செயல்படு. மோடியோட செயல்பாடு ரொம்ப நல்லா தான் இருக்கு. இப்போ பார்த்தாச்சுன்னா வந்து முதல்லலாம் நம்ம இராணுவம் வந்து வெளிநாடுகளில் தான் நம்ம ஆர்ம்டு ஃபோர்ஸ் சார்ந்த அந்த வெப்பன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம சித்தப்பா வந்து ஒரு ஹை ரேங்க் ஆஃபீஸராக இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்கிறது வந்து மேக்ஸிமம் ஐட்டம்ஸ் இப்போ வந்து இந்தியாவிலே நம்ம தயாரிக்காங்க. அப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் சார்ந்தது பார்த்தாச்சுன்னா வெளி இடங்களுடைய அந்நிய செலவாணி அந்த இதெல்லாம் கூட்டணுங்கிறதுக்காக வந்து இப்போ எக்ஸ்போர்ட் இதுக்கெலாம் வந்து முக்கியமான பங்களிப்பு தராங்க. நிறையா ஆஃபர்கள் எல்லாமே இறக்கி, அதே போல் வந்து நம்ம மீனவர்களுக்குமே நிறைய ஆஃபர்கள்லாம் வருது, சப்சிடிஸ் எல்லாம் வருது. நல்லா தான் இருக்குது. ஒரு ஒப்பீனியன் இருக்குது. கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி. ஆமாம், 2014 to 19 பொன்ராதாகிருஷ்ணனுக்கு ஆமாம், 2 வருஷம் இருக்கார். 4 வருஷத்துக்கு பிறகு 5 வருஷம் வந்துருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து விஜய் யார் வந்து சிறந்த எம்பி? சிறந்த எம்பின்னா பொன்ராதாகிருஷ்ணன் தான் சொல்லணும். ஆனால் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் பொன்ராதாகிருஷ்ணன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது ரொம்ப டிஸ்டன்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்படி 1 லட்சம் அந்த ரேட்டில் இருக்கு. கடந்த 10 வருஷமா வந்து சென்ட்ரலில் மோடி ஆட்சி எப்படி செயல்பட்டுருக்காங்க? மோடி வந்து நல்லா செயல்பட்டு இருக்காரு. லஞ்சத்தை எடுத்துருக்காரு, லஞ்சத்தை அறவே பிடிக்குது. அறவையாளங்க லஞ்சத்தை கொடுக்குறோம்னா ஏதோ ரபேல் இதில் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு கேட்குறது ஒன்று ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த சாமானியர் ஒரு மெட்ராஸில் ஒரு நாடி வச்சுட்டு ஒருத்தர் கேட்பீங்களா, திருச்சிக்காரன். அதை நான் இதில் பார்க்க முடியுவேன், செல்லாம் வச்சுருப்பேன். அதே மாதிரி தான் அவர் நல்ல செய்கிறாரு. இது பண்ணி மோடி கடந்த 3 வருடங்கள் எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை கிடையாது. ஆனால் அந்த பொம்பளைகளுக்கு கொடுத்து மாப்பிள்ளைக்காரனை குடியாரம் ஆக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அதாவது உங்களுக்கு 1000 ரூபா தாரேன், முடியுங்களா? கண்டிப்பாக. ஆனால் எனக்கு கிடைக்கல. ஏன்னா ஒரு 4 வீலர் இருக்குது, ஒரு டிம்போ இருக்குது. டிம்போ இருக்கனால எனக்கு இதில் இதுக்கு வச்சுக்கிட்டா அந்த 10 ரூபாயில் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. அந்த ஸ்டிக்கருக்கு இதெல்லாம் பிச்சை கார் 10 ரூபா பாலாஜி சொன்னாங்களா, இதே மாதிரி சில விஷயம். இந்த மக்களவை தொகுதியில் 2024 மக்களவை தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கு? இல்லை நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் தாமரைக்குன்னு சொல்லியாச்சு. சரி சரி. ஆனால் வெற்றி வாய்ப்பு அவரோட தலையெடுத்து. சரி சரி, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. சரி. கடந்த முறை எம்பியாக இருந்த விஜயபாஸ்கர் செயல்பாடு மொத்தத்தில் எந்த எம்பியுமே ஆளுங்கட்சி இல்லைன்னா எங்கே இருக்காருன்னே தெரியாது. மொத்தத்தில் நம்ம அவரை போய் பார்க்குறது வைக்கிறதா, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கேரக்டரில் இருப்பாங்க. நம்ம அது தப்பு சொல்லக்கூடாது. ஆனால் நான் பொதுவாக தான் பேசுகிறேன். ஆனால் அவருக்கு அவ்வளோதான் செய்ய முடியும். அது காங்கிரஸ் எம்பியாக இருந்தாலும் சரி, இல்லை கம்யூனிஸ்ட் எம்பியாக இருந்தாலும் சரி, பொதுவாக அவருக்கு பவர் இல்லை. அதனால் அது நம்ம பேசுகிறதுக்கு இந்த மும்முனை போட்டி மும்முனை போட்டி. இதில் மும்முனை போட்டியில் வந்து வாக்குகள் வந்து சிதறிச்சுன்னா என்ன மாதிரி ரிசல்ட் வரும்? இல்லை வாக்குகள் வந்து ஒரே கட்சி கிடைச்சனா என்ன மாதிரி? வாக்கு சிதறிச்சு தான். இப்போ ஒரு 3 கட்சிக்கு ஈக்குவலாக வாக்கு கிடைச்சா யார் ஜெயிப்பாங்க? இல்லை 2 கட்சிக்கு மட்டும் கிடைக்குது, ஒரு கட்சிக்கு கிடைக்கல அப்படின்னா யார் ஜெயிப்பாங்க? நம்ம வந்து என்னன்னா, நமக்கு பிஜேபி வரணுங்கிற ஒரு எண்ணம் தான். உண்மை தான் பேசுகிறேன். சரி சரி. அதனால் பிஜேபி தான் வரும். சரி. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, 1 ரூபா நம்ம வரி கட்டினா 29 பைசா நமக்கு வருது, பிஜேபி ஒன்றும் வரி தர மாட்டேது அப்படின்னு தொடர்ச்சி அப்படின்னு சொல்லுங்கள். 2 பேருமே ஜிஎஸ்டி போடுறாங்களே. இவரு ஸ்டாலின் அவரு என்ன சொல்கிறாரு, ஜிஎஸ்டி எதிர்க்காரு. ஆனால் அவரும் ஜிஎஸ்டி போடுறாரா இல்லையா? போடுறாரு. கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் கொண்டு வந்து.
அது செயல்படுத்துறது. ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்லுது, நாங்கள் தான் கொண்டு வந்தோம், ஆனால் ஒரு சில பொருட்கள் மீது போட்டிருக்க வரி தான் குறைப்போம், எல்லாத்தையும் ஜிஎஸ்டி போட்டோன்னு அவங்க சொல்லலை. எப்படி சொல்லுங்க? யார் வந்து ஜெயிப்பாங்க சரி 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 சார். 2024 கன்னியாகுமரியில் வந்து அதிமுக திமுக பாஜக வெற்றி வாய்ப்பு யாருங்க? வெற்றி வாய்ப்பு பிஜேபி. என்ன காரணம்? கன்னியாகுமரி வளர்ச்சி மாவட்டம் கொண்டு வந்து வருது. எத்தனை பாலம் போட்டு பாலம் அடித்தார். இதெல்லாம் பார்க்கும்போது அவர் நல்லா பண்ணியிருக்காரு. நம்மளை எந்த எம்பியும் பண்ணலையே. இப்போ கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக அதாவது கிறிஸ்தவர்கள் கணிசமாக வாழக்கூடிய ஒரு அவங்க பொதுவாக பாஜக அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க எப்படி பார்க்குறாங்க, மனநிலை மாறி இருக்கா, இந்த பக்கம் எப்படி இப்போதைக்கு அவங்க மனநிலை மாறின மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 5 வருஷம் மட்டும் இந்த காங்கிரஸ் எம்பி ஒன்றுமே பண்ணலையே, எதுவுமே பண்ணலை. அதனால் இப்போதைக்கு மக்கள் மனதில் அவர் மாற்றத மத்தியில் வந்து மோடியாக வரப்போகிறோம் எல்லாருக்குமே தெரியும். அதனால் அந்த அவங்க அதுக்கு அதே சார்ந்த எம்பிக்கு ஓட்டு போட்டால் தான் மாவட்டம் வளர்ச்சி ஆகும். கடந்த 3 வருடங்களாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி எப்படி திமுக ஆட்சி வந்து அது ரொம்ப மக்களுக்கு வெறுப்பு மாதிரி தான் இருக்குது. என்ன காரணம்? என்ன காலம் சொல்லதான் ஒன்றுமே அவங்க நிறைவேற்றலையே, எந்த திட்டங்களும் நிறைவேற்றலையே. அப்புறம் ஒவ்வொரு திட்டமும் கட் பண்ணிட்டு வராங்க. பெண்களுக்கு கல்யாணத்துக்கு தாலி தங்கம் கொடுத்தாங்க, கட் பண்ணிட்டாங்க. லேப்டாப் பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க, ப்ளஸ் டூ பிள்ளைகளுக்கு கட் பண்ணிட்டாங்க. சைக்கிள் திட்டத்தை கட் பண்ணிட்டாங்க. எல்லா திட்டமே கட் பண்ணிட்டு தான் வராங்க. இப்போ கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் அந்த ரப்பர் தொழில், விவசாயம், அப்புறம் வந்து மீன்பிடி தொழில், அப்புறம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு குறைவாக இருக்குது. வர தேர்ந்தெடுக்கப்பட்டு வர மக்கள் பிரச்சனைகளை என்ன மாதிரியான கோரிக்கை எதிர்கொள்ள மக்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். எல்லாம் அதை எதிர்பார்த்து இருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு வேலை கொடுத்தா நல்லாயிருக்கும். எந்த இடத்துமே செய்ய மாட்டாங்க, அதை செய்தால் நல்லாயிருக்கும். சரி நன்றி. ஏன்னா 2024 மக்களவை இங்கே கன்னியாகுமரி மக்களவை ஆட்சி என்ன வந்து எல்லா இடமும் வளர்ச்சி பணி நல்லா நடந்திருக்கு. இது வந்து இப்போ உள்ளது வந்து கொஞ்சம் வளர்ச்சி பணி இல்லை, சும்மா அந்த டைம் எலெக்ஷன் டைம் பற்றி தான் வராங்க. வளர்ச்சி பணி பொன்ராதாகிருஷ்ணன் பண்ணதுனால ஒரு மறுபடியும் இப்போ விஜய் வசந்த் எம்பி பொன்ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேர்த்தையும் ஒப்பிட்டா யாரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம்? என்ன என்ன பொன்ராதாகிருஷ்ணன் கடந்த 5 வருடங்களாக அவங்க கொண்டு வந்து திட்டங்கள்லாம் என்ன? இது அந்த ரோடாக இருக்கட்டும், அதே போல் இந்த பாலம், இந்த பார்வதிபுரம் பாலம், அந்த செங்கட்டி பாலம் போட முடியாதுன்னு சொன்னாங்க, இதே போட்டிருந்து. அதுக்கப்புறம் மார்த்தாண்டத்தில் உள்ள பாலம், அந்த குருசுந்திரம் பாலம், இந்த அந்த வளர்ச்சி. சரி, இப்போ கன்னியாகுமரியில் வந்து மிக முக்கியமான பிரச்சனைகள் அப்படி பார்த்தோம்னா வேலையில்லாத, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் தொழிலுக்காக குறைந்த விலை தான் கிடைக்குது அப்படின்னு மீனவர்கள் சார்ந்த இதுக்காக வரக்கூடிய மக்களவை உறுப்பினர்கிட்ட இது என்ன மாதிரியான வேண்டுகோள் நீங்கள் வைக்கணும்? இது எப்படி சரி பண்ணணும்னு எதிர்பார்க்கணும்? ஏற்கனவே பொன்ராதாகிருஷ்ணன் அவர் வந்தாருன்னா அப்புறம் இது வந்து பண்ணித்தாரன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இங்கே வேலை வாய்ப்பு வந்து நம்ம தென்னகத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த இது சரி, இப்போ கடந்த 10 வருடங்களா மத்தியில் வந்து மோடி கவர்மெண்ட் எப்படி நல்ல வளர்ச்சி வேற என்ன? சரி, இப்போ பொதுமக்கள் நீங்கள் கட்சி சார்ந்த அந்த கேள்வி, பொதுமக்கள் பாஜக ஏன் மக்கள் வளர்ச்சி கேட்குறோம். இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாங்கள் வந்து வேலை தேடி வெளியில் போகிறதுக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேலை இதுக்கு ரெடி பண்ணி தரோம். இந்த மத்தியில் வந்தால் நம்ம பண்ணலாம். சரி, ஓகே.